2021 கமிஷன் அடித்தே 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள். இன்று மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதிரடி பதில் தந்துள்ளார். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதாவது, 2014ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 2025இல் 181.74 லட்சம் கோடியாக மாறியிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என்றார். தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கும் கல்வி, 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவற்றுக்கான நிதியை பெற்றுத் தாருங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை 2025 பாராட்டியிருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது உங்கள் அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையை காட்டுகிறதே தவிர வேறல்ல. இவ்வாறு அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த பதிலடிக்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்ததாவது, இந்த மாதம் 14ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இந்த ஆண்டு நிறைவு பெறும்போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கியிருக்கும். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசிய காணொலி ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது. கமிஷன் அடித்தே 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்கிறீர்கள் என்று. இன்று மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு? திரு மு.க. ஸ்டாலின் இவ்வாறு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு இவ்வாறு பதில் தந்துள்ளார். அப்போ யார் நாட்டு மக்கள் மீது கடன் சுமையை சுமத்தியது என மக்களிடையே தற்போது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.